லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிலை என்ன? 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுல விழுந்திருக்க தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டுவோம்னு தொடர்ந்து பல்வேறு தொழில்துறை சார்ந்த முயற்சிகளையும் முதலீட்டுகளையும் ஈர்த்துட்டு வர்றாங்க. அந்த வரிசையில 7 நாள் பயணமா இங்கிலாந்து, ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொண்டிருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறது மட்டும் இல்லாம பல்வேறு தொழில் நிறுவனங்களை சந்திச்சு தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்காரு. கூடவே கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 10.62 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டில் ஈர்க்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். 2030க்குள்ள தமிழ்நாடு பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அமெரிக்க உயர்த்த வேண்டும்ங்கிற திமுக அரசோட இலக்கு விரைவில் சாத்தியமாகும்னு கருத்துக்கள் எழுற அதே சமயம் இதுவரைக்கும் ஈர்க்கப்பட்டிருக்க 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளோட நிலை என்னங்கிற கேள்வியும் தொடர்ந்து தமிழ்நாட்டோட கடன் தொகை அதிகரிச்சுட்டு வருதுங்கிற எதிர்க்கட்சிகளோட விமர்சனத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு. வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டின் நிலை என்ன? அதிகரிக்கும் முதலீடுகளும் கடன்களும், ஈர்க்கப்பட்ட முதலீடுகளின் நிலை என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததை அடுத்து 2030க்குள்ள தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் உயர்த்தணும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்துட்டு வருது. குறிப்பா முதலீட்டாளர்கள் மாநாடு, முதலீட்டாளர் சந்திப்பு, முதலமைச்சரே வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் முனைவோர்களை தமிழ்நாட்டில் முதலீட்டு செய்ய ஈர்க்கிறது போன்ற செயல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருது. முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அடுத்து 2022 மார்ச் மாதம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 6100 கோடி ரூபாய் மதிப்புல தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். இது மூலமா கிட்டத்தட்ட 15000 பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கடுத்து 2023 சிங்கப்பூர், ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்ட முதல்வர் 1342 கோடி ரூபாய் மதிப்புல ஒப்பந்தங்களை மேற்கொண்டது மூலமா சுமார் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. 2024 ஸ்பெயின்ல 3440 கோடிக்கு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டாரு. அதே ஆண்டுல அமெரிக்காவில 7616 கோடிக்கு பல்வேறு தொழில் மேம்பாட்டு ஒப்பந்தங்கள்னு கடந்த 4 வெளிநாட்டு பயணங்களை சுமார் 18500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களை மேற்கொண்டாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில 5வது பயணமா ஜெர்மனி மற்றும் லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதன் மூலமா 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாடு ஈர்த்திருக்கிறதாவும் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா 32,81,032 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதியாக இருக்கிறதாவும் முதலமைச்சர் பேசியிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகள்ல முதலமைச்சர் மேற்கொண்ட 4 வெளிநாட்டு பயணங்கள் மூலமா 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடைகிற நிலையில இருக்கிறதாவும் மற்ற திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் படி முழுமையான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கலன்னோ இன்னும் அதுக்கான பணிகள் தொடங்கப்படலன்னோ விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் தரப்புல முன்வைக்கப்படுது. அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஐக்கிய அரபு அமீரகம்ல போடப்பட்ட ஒப்பந்தங்கள் படி 6100 கோடி ரூபாயில 60ல இருந்து 70% மட்டுமே முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா கிடைக்கவிருந்த சுமார் 15000 வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுதுன்னோ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே சமயம் தமிழ்நாடு ஈர்க்கிற முதலீடுகள் மாநிலத்தோட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அண்மையில வெளியான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சிலோட ஆய்வறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. 33 லட்சத்திற்கும் மேற்பட்ட உத்தியம் இணையதள பதிவுகளுடன் தேசிய அளவுல 3வது இடத்திலையும் தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில தேசிய அளவுல 16% தொழில் வளர்ச்சியில முதல் மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழுது. கூடவே 30%க்கும் மேல மகளிர் தொழில் முனைவோர் இருக்க ஒரே மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்ந்துட்டு வர்றதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2021, 22 மற்றும் 2024, 25க்கு இடையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6.70 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களை ஈர்த்திருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க.
தமிழ்நாட்டோட முதலீடுகள் மற்றும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கிற அதே சமயம் தமிழ்நாட்டோட கடனும் அதிகரிச்சிருக்கு. 2025-26 நிதியாண்டுல தமிழ்நாட்டோட கடன் 9.29 லட்சம் கோடியா பதிவாகி இருக்கு. கூடவே 2022-23 நிதியாண்டுல 26.3% இருந்த கடன் தொகை அடுத்து 2023-24 26.7%, 2024-25 26.4% நீடிச்சுட்டே வருது. இது கடன் நிலைய தமிழ்நாடு கட்டுப்படுத்திட்டு வர்றதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அதே சமயம் 2023-24 8.33% இருந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம் 2024-25 11.19% இரட்டை இலக்க பொருளாதாரத்தை எட்டியிருந்தது பெரும் வளர்ச்சியாவே பார்க்கப்படுது. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு அதிக அளவுல கடன் வாங்குதுங்கிற எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிற விதமா மத்திய அரசோட அறிவுரைகளுக்கு உட்பட்டே தமிழ்நாடு அரசு கடன் வாங்குறதாவும், வாங்குற கடனை மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களோட இணைஞ்சு முன்னெடுக்கிற திட்டங்களுக்குமே செலவிடுவதாகவும் அரசு தரப்புல சொல்லப்படுது.